நேர்கள் அனைவரையும் மீண்டும் வரவேற்கிறோம். பிரித்தானிய பொதுத் தேர்தல் வருவதற்கான அறிவித்தல் வெளியாகி இருக்கிறது. இந்த தேர்தல் முன்கூட்டியே நடைபெறும் என்று தற்போதைய பிரதமர் தெரேசா மே அறிவித்த சூழலில் அந்த தேர்தலுக்கான ஏற்பாடுகளில் பிரசாரங்களில் கட்சிகள் ஈடுபட தொடங்கியிருக்கிறார்கள். 2 முறை தொழிற்கட்சியினுடைய தலைமை பதவியில் மிக பெருவாரியான ஆதரவோடு வெற்றி பெற்றிருந்த ஜெரமி கோர்பின் எதிர்க்கட்சி, அதாவது தொழிற்கட்சியின் சார்பில் பிரதமர் வேட்பாளராக போட்டியிடுகின்றார். அதே போன்று தெரேசா மே டேவிட் கேமரனுக்கு பிறகான சூழலில் அவருக்கு கொடுக்கப்பட்ட அந்த பதவியை மக்களுடைய வாக்குகளின் மூலமாக உறுதிப்படுத்துகின்ற நோக்கத்தோடு இந்த தேர்தலில் அவர் களமிறங்குகிறார். ஏன் இந்த தேர்தல் அறிவிக்கப்பட்டது என்பது பற்றி பல கேள்விகள் இருந்தன. நாங்கள் என்னென்ன கொள்கைகளோடு 2 வேட்பாளர்களும் இருக்கிறார்கள் என்பதை பற்றி பார்ப்பதற்கிடையில் சின்னதாக இந்த கட்சி சார்பற்ற நிலையில் உங்கள் 2 பேரும் என்ன சரி உங்களுடைய பார்வையில் ஏன் இந்த தேர்தல் முன்கூட்டி அறிவிக்கப்பட்டது? ஒரு 1.5 வருடங்கள் தான் டேவிட் கேமரன் ஆட்சியில் இருந்தார். அதன் பிறகு தெரேசா மேக்கு அந்த பதவி கொடுக்கப்படுகிறது. ஏன் திடீரென்று ஒரு தேர்தலை வைக்க மாட்டேன்? நாட்டில் இன்றைக்கு இருக்கிற நிலைமை, பொருளாதார நிலைமை, உலக அளவிலும் இன்றைக்கு இருக்கிற பொருளாதார நிலைமை மிகப்பெரிய ஒரு சிக்கலான நிலைமை. அதாவது நெப்போலியன் டைமுக்கு பிறகு இப்போ தான் நீண்ட கால ஒரு ஸ்டாக்னேஷன், எக்கனாமிக் ஸ்டாக்னேஷன் உலக அளவில் வருகிறது என்று சொல்லப்படுகிற ஒரு கட்டம். பிரிட்டானியாவில் இருக்கின்ற க்ரோத் வந்து 0.3%, வெரி வெரி லோ. ஒரு காலத்தில் இது வந்து ஒரு டிப்ரெஷன் க்ரோத்துன்னு சொல்லப்படுகிற ஒரு லோவான க்ரோத். இது ஒரு வளர்ச்சியே கிடையாது. அப்போ இது மட்டும் இல்லை, ஒரு பெரிய பொருளாதார நெருக்கடி ஒன்று இருக்குது. இப்போ அதே சமயத்தில் இப்போ பிரெக்சிட் சார்பாக நிறைய இது ட்ரீட்டிஸ் வந்து ரீநெகோஷியேட் பண்ணப்பட வேண்டி இருக்குது. இந்த கட்டத்தில் இவர்கள் டோரி கவர்மெண்ட், கன்சர்வேட்டிவ் கவர்மெண்ட் ஒரு ஒஃபென்சிவான NHS சார்பாகவும் கூட ஒரு ஒஃபென்சிவான நடவடிக்கைகளை எடுப்பதற்கு இவர்களுக்கு நீண்ட மேண்டேட் கொண்டு தேவை. காலம் இன்னும் கொஞ்சம் தேவைப்படும். இப்போது 2.5 வருடம் இருக்கிறது, அது மீண்டும் ஒரு 4 ஆண்டு காலம் தேவைப்படுகிறது. அது ஒன்று, அது ஒரு முக்கியமான பொருளாதார அடிப்படை தான் மிக முக்கியமான காரணம். நீங்கள் தெரேசா மே இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறத இப்போ பொருளாதார நடவடிக்கைகளை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அவர் வெள்ளாக இருக்கிறத விரும்புகிறோம். அதுக்கு பிறகு தெரியும் என்ன மாதிரி. அதே சமயத்தில் இன்னும் ஒரு பிரச்சனைன்னு சொன்னால், பாராளுமன்றத்தில் இந்த மாதிரியான விஷயங்களை கொண்டு போவதற்கு எதிராக மிகப்பெரிய ஒரு ஒப்போசிஷன் வந்து ஜெரமி கோர்பின். இவர்களுடைய பிரின்சிபல் பொசிஷன் வந்து ஒரு பெரிய ஒரு தடை. லேபர் பார்ட்டியில் இருக்கிற ரைட் விங்னு சொன்னால் பல்வேறு கன்சர்வேட்டிவ் பாலிசியை ஏற்றுக்கொள்கிறார்கள் அவர்கள் இருந்தால் பல்வேறு விஷயங்களை இவர்கள் தள்ளி கொண்டு போயிருக்கலாம். உதாரணத்துக்கு ஏற்கனவே அப்படி தான் நடந்தது. அந்த நிலைமை இல்லை. இது ஒரு பெரிய. அப்போ ஜெரமி கோர்பின் அந்த காட்சியிலிருந்து அகற்றப்பட வேண்டும் என்கிற ஒரு தேவையும் இருக்கிறது. இந்த மாதிரியான காரணங்கள் இது ஒரு முக்கியமான. அது தவிர சொல்ல, இப்போ ஒரு பிரெக்சிட்டுக்கான பேச்சுவார்த்தை நடந்து கொண்டு இருக்கிறது. அதுக்கான பேச்சுவார்த்தை 2 ஆண்டுகள் நடக்கக்கூடும். அதன் முடிவில் நடக்கக்கூடிய முடிவுகள் பிரித்தானிய பொருளாதாரத்தை பாதுகாக்கக்கூடும். அந்த சூழலில் தேர்தலை எதிர்கொண்டால் நேரடியாக கன்சர்வேட்டிவ் கட்சி தோற்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆக இன்னொரு 1.5 ஆண்டுகள் ஒரு கன்சலேஷன் பீரியட் ஒன்று அவர்களுக்கு தேவைப்படுகிற ஒரு நிலையும் ஒரு காரணம் என்று சொல்கிறாங்க. நீங்கள் சொன்னபடி தான் வருகிறேன். இப்போது ஜெரமி கோர்பின் ஒரு எதிர்க்கட்சி தலைவராக இருந்து கடுமையான நிலைப்பாடுகளை சில விடயங்கள் எடுக்கிற பொழுதோ அது சரி என்று படுகிற பட்சத்தில் ஆட்சியில் இருக்கிறவர்களுக்கு அது பாரதூரமாக இருக்கும். ஆனால் பெருவாரியான ஆதரவை தனித்து கன்சர்வேட்டிவ் மிக தெளிவாக கொண்டிருக்கிற சூழலில் ஜெரமி கோர்பினுடைய கருத்துக்களை ஓரங்கட்டிவிட்டு போவதற்கான வாய்ப்பு என்பது அங்கே இருக்கும். ஆக இந்த அரசியலில் இருந்து ஜெரமி கோர்பினை ஓரங்கட்டிக்கிடுவதற்கு இந்த தேர்தல் ஒரு வாய்ப்பாக இருக்கிறது இல்லையா? தேர்தலில் தோற்றால் அவர் பதவி விலகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. இப்போ 3 விதமான பிரிவு இருக்கு. ஒன்று, தோற்றால் அவரை எப்படியாவது வெளியேற்றுவதற்காக எல்லாரும் சேர்ந்து இணைந்து வேலை செய்வார்கள். எல்லா மீடியாவும் தலையங்கம் எழுதும். அது உங்களுக்கு தெரிஞ்சு தேர்தலில் தோற்றவர் தொடர்ந்து பதவியில் இருக்க பயங்கரமாக எழுதுவாங்க. தெரியும் உங்களுக்கு தெரிந்த இந்த ஜேர்னலிஸ்ட் ஒருத்தர் சொல்லிருக்க நைஃப் டு டெத் பை அசைலம் சீக்கர் என்று தலையங்கம் எழுதுவார்னு சொல்லி கொண்டு போனவர். ஜெரமி கோர்பின் நைஃப் டு டெத் பை அசைலம் சீக்கர் என்று தலையங்கம் போடணும்னு சொன்ன ஜேர்னலிஸ்ட் தான் இங்கே இருக்காங்க. அப்போ அதை அந்த ஒன்று. 2வது வந்து இவர் வெண்டாலும் வெளியேற்றப்படுவார். தேர்தல் வெண்டாலும் கட்சி சார்பாக இது நீங்கள் அதில் தலைமையில் இருக்காது, பொதுவாக வரணும்னு சொல்லி அதுவும் ஒன்று இருக்குது. பெரிய பிரச்சனையை சந்திக்க வேண்டியிருக்கு. 3வது பிரச்சனை, ஒரு குறைந்த அளவில் வெல்ல முடியாத ஒரு கட்டத்தில் ஒரு கோலிஷன் கவர்மெண்ட் ஃபோன் பண்ண போகிறாருன்னு வைப்போம். லிபரல் டெமோக்ராட்ஸோடையோ அல்லது SNPயோடையோ சேர்ந்து அப்படி ஒரு கவர்மெண்ட் ஃபோன் பண்ணுறதுக்கும் இவர்கள் ரைட் விங்கும் லிபரல் டெமோக்ராட் எல்லாரும் சேர்ந்து ஒரு கண்டிஷனை வைப்பார்கள். அப்படி ஒன்று வாரதாக இருந்தால் நீங்கள் ஜெரமியை வெளியேற்றிட்டு வாங்கட்டு. அந்த கட்டத்திலையும் அப்படி ஒரு பொசிஷனை வைப்பாங்க. எல்லா SNP ஒரு கட்டத்திலும் சேர மாட்டோம் என்று சொல்லிவிட்டது இல்லையா? இல்லை, SNP கேட்டார்கள். அது சொல்ல முடியாது, தேர்தலுக்கு பிறகு என்ன நடக்கும் என்று சொல்லி. இப்போதைக்கு கூட்டணி இல்லை என்று சொல்லி. இல்லை, கூட்டணி இல்லை என்று சொல்லி லேபரும் சொல்லி இருக்கிறது தெளிவாக. நான் சொல்கிறேன், அப்படி ஒரு பொசிஷன் வந்தாலும் 3 விதமான சினாரியோ நீங்கள் பார்க்கலாம். அப்படி வந்தாலும் கூட ஜெரமி தலைமையில் பெறமாட்டோம் என்று தான் சொல்லுவார்கள். இதுதான் பிரச்சனை. இப்போ எல்லா கட்டத்திலையும் லூஸ் சிச்சுவேஷன் தான் ஜெரமிக்கு இவர்கள் வைக்கிற சிச்சுவேஷன்.
பொது மக்களிடம் பொதுவாக ஒரு கேள்வி இருக்கக்கூடும். ஏன் இந்த ஊடகங்கள் ஜெரமி கோர்பனுக்கு ஆதரவு கொடுக்கவில்லை? ஏன் அவர் பேசுகிற வடிவத்தை வெளியில் கொண்டு வர மறுக்கிறார்கள்? என்னென்ன காரணத்துக்காக ஜெரமி தோற்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது? இந்த கேள்வியெல்லாம் இருக்கக்கூடும். ஆக இந்த நேரத்தில் கொள்கை பற்றிய ஒரு பேச்சு இருப்பது முக்கியம் என்று நினைக்கிறேன். கஜன், உங்களுடைய பார்வையில் சொல்லுங்கள். இப்போ ஜெரமி கோர்பன் கொள்கை என்ன? அவர் என்ன சொல்கிறார்? தெரசா மே என்ன சொல்கிறார்? எப்படி நீங்கள் பிரித்து காட்டுவீங்க மக்களை பொறுத்தவரை? இப்போ ஜெரமி கோர்பன் கொள்கை என்ன சொல்கிறாருன்னா, ஜெரமி கோர்பன் வந்து அடிப்படை சம்பளம் வந்து அவனுக்கு 10.22 சொல்கிறாரு. NHSல வந்து ஃபண்டு இன்வெஸ்ட் பண்ணுன்னு சொல்கிறாரு. ஸ்கூல்கள், ஹாஸ்பிட்டல்கள், ANE எல்லாத்துலேயும் வந்து ஃபண்ட் இன்வெஸ்ட் பண்ணுன்னு சொல்கிறாரு. அதோட வந்து யூனிவர்சிட்டி ஃபீஸ் வந்து அதை 0 ஆக்குன்னு சொல்கிறாரு. மேட்டு 0 கான்ட்ராக்ட், அதான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ இல்லை 0 அது இல்லாமாக்குன்னு சொல்கிறாரு. அதை விட வந்து ஹோம்ஸில் வந்து ஃபண்ட் பண்ணி 1 மில்லியன் ஹோம்ஸ் வந்து கட்டி கொடுக்குறேன்னு சொல்கிறாரு. இப்படி லாட்ஸ் ஆஃப் இது வந்து மக்கள் சார்பானது தான் இந்த ஜெரமி கோர்பன் முன்வைக்குது. ஆனால் தெரேசா என்ன சொல்கிறாங்க? தெரேசா வீடு கட்டி கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க. பட் அந்த வீடு யார் கட்டுறது? அதாவது ப்ரைவேட் கம்பெனிஸ், பிஸ்னஸ்மேன் தான் அந்த வீடு கட்டினம். ஸோ அந்த வீடு கட்டப்படும், விற்கப்படும். ஸ்டில் ஹோம்லெஸ் பீப்புள் வந்து ஹோம்லெஸ் பீப்புளாக தான் இருக்க போயிடும். வீடு தேவையான மக்கள் இன்னும் வீட்டுக்கு லைனில் கவுன்சில் வெயிட் பண்ணிக்கிட்டு தான் இருக்க போகிறாங்க. கட்டப்பட்ட வீடு இப்போ தெரேசா சொன்னால் வீடு கட்டப்படும், விற்கப்படும். ஆனால் இங்கே இருக்க அந்த பிரச்சனை வந்து தீர்க்கப்படாது. அதே போல் டேக்ஸ் டிடக்ஷன் வந்து கார்பரேட் கம்பெனிக்கு வந்து ஃபுல் டேக்ஸ் செகண்ட் ஆக மக்களை மட்டும் கொஞ்சம் பெல்ட் இறக்கி கொண்டு இருக்கட்டும் மட்டுமே சொல்கிறாங்க. இப்போ இல்லை இந்தியா கார்டியன் பார்த்தா தெரியும், just 20 people வந்து 192 பில்லியன் வந்து அசெட்ஸ் வேல்யூ. அந்த வேல்யூ எவ்வளோன்னா 1 இயருக்கு வந்து நீங்கள் பிரிட்டிஷில் வந்து ஹெல்த் ப்ளஸ் எஜுகேஷனுக்கு ஸ்பெண்ட் பண்ணுற மணியை விட அதிகம். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா ஹெல்த்துக்கு கட், எஜுகேஷனுக்கு கட், ஸ்கூலுக்கு கட், இப்போ எல்லாத்துக்கும் மட்டும் கட்ஸாகவே இருக்குது. ஸோ இப்போ இந்த தெரேசா மே கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கட்ஸ் எல்லாம் வந்து மக்களுக்காகவும் டேக்ஸ் ஃப்ரீ உள்ள சகல ஃப்ரீயும் வந்து கார்பரேட் கவர்மெண்ட்டுக்காக கொடுக்குது. அதனால வந்து இப்போ வாரத்துக்கு கூட எல்லா மீடியா வந்து விடுதலை, ஜெரமி கோர்பன் வாரத்துக்கு கூட விடுதலை. ஏன்டா இந்த மீடியா சகலம் வந்து பேக் பை மல்டிநேஷனல் கம்பெனிஸ்ன்னு. இது வந்தால் தங்களுக்கு எவ்வளோ பெரிய பிரச்சனை வேணும் அவங்களுக்கு தெரியும். அது இதுக்குள்ள இன்னொரு சின்ன விஷயம் சொல்லுவேன். இப்போ இதனால் வந்து இப்போ எங்கட ஆக்கள் நிற்கிற வந்து நாங்கள் ஒரு மல்டி மில்லியன் தானே, ஸோ ஜெரமி கோர்பன் வந்தால் எங்களுக்கு டேக்ஸ் வரும் அப்படின்னு சாதான் பொதுவாக எங்கட கடைக்கார உறுப்பினராக யோசிக்கலாம். அவைக்கு நான் முக்கியமாக சொல்ல வேண்டிய விஷயம் வந்து 95% ஆஃப் த பிரிட்டிஷில் வந்து மிடில் அண்ட் லோ இன்கம் உள்ள ஆக்கள்லாம். சரி, ஸோ அவைக்கு வந்து எந்த வித டேக்ஸும் வந்து அறவிடப்பட மாட்டாருன்னு ஜோன் மெக்டோனல் வந்து இன்றைக்கு தெரிவிச்சுக்க. ஸோ எங்களுக்கான அந்த 95% பீப்புளுக்காக வந்து என்ன நேஷனல் இன்சூரன்ஸோ இல்லாட்டி வாட்டோ இல்லாட்டி இன்கம் டேக்ஸோ எதுவும் வந்து கூட்டுப்பட மாட்டாது. ஸோ லேபர் வந்தால் இந்த 95% அது கூட்டுப்பட டேக்ஸ் வந்து கூட்டுப்பட மாட்டாது. ஸோ மீதி 5% ஆக்களுக்கு தான் இது பிரச்சனை. ஸோ நீங்கள் வந்து ஒரு அந்த 5%க்குள்ளே வந்து எங்கள் தமிழர்கள் யாராவது ஆப்பிள் கம்பெனி லீடராக இருந்தால், சாம்சங் லீடராக இருந்தால், சதர்ன் ரயிலின் ஓனராக இருந்தால், அப்படி பெரிய பெரிய கார்பரேட்டின் ஒரு இதாக இருந்தால் தான் நீங்கள் கவலைப்படுங்க. அந்த லீடுக்குள்ளே நீங்கள் இல்லையா, தயவு செய்து கவலைத்தை விட தயவு செய்து இங்கே ஜெரமி கோர்பன் போல உங்களுக்கு எந்த விதமான பாதிப்பு வந்து வராது. மில்லியனியர் என்பதில் இருந்து வந்து நீங்கள் சொல்ற அந்த 1% அல்லது 5% சூப்பர் ரிச் மிகப்பெரிய நிறுவனங்களை நோக்கி தான் சொல்லுங்கள். இப்போது இவர்களை கொள்கை பற்றி மிகச் சுருக்கமாக பேசப்பட்டது. தமிழர்கள் பெருவானியார்கள் இன்னமும் அகதி தஞ்சம் கோருகின்றவர்களாக இருக்கிறார்கள். அகதி தஞ்சம் கோரி இந்த நாட்டில் பலவிதமான துன்பங்களை அனுபவிக்கின்றவர்கள் இருக்கிறார்கள். ஸ்ரீலங்கா தொடர்பாக, குடிவரவு துறை தொடர்பாக பலவிதமான நெருக்குவாரங்கள் இருக்கின்றன. இது சார்ந்த விடயத்தில் தொழிற்கட்சி நிலைப்பாட்டை கொண்டிருக்கிறது என்கிற விடயத்தை நாயக்கரன் சேனன் ஜோன் மேக்டொனால்ட் நிழல் நிதியமைச்சர் அவரிடம் கேட்டிருந்தார். அவர் என்ன சொல்கிறார் என்று நாங்கள் பார்க்கலாம். Another point of concern is the immigration and asylum policies. You have said that you will guarantee the immigration citizenship for the European national living in this country, which is a very important policy because a lot of, for example, Tamil community here, they have relatives, scattered families, they live here, and it's quite relief is that when they hear that. But also linked to that is also the refugee crisis. Yeah. There's many people living, there are 3,000 children at the border, and also many living here also for 16 years, 10 years and so on, and they were in a very difficult situation. What would you kind of say to, what's your policy regarding these things? Let's be absolutely clear. What we've said, for EU citizens living here, their rights will be protected. We will not negotiate their rights the way Theresa May is doing at the moment, using them as pawns in some
negotiation with other EU leaders. And we've been talking to the other EU leaders as well, Socialists and Social Democrats, where we have a good relationship. They just want to resolve this matter quickly, and at the same time they want to resolve the matter of UK citizens in Europe. That could be easily done, and that would be done very, very quickly when Labour is elected. That's the first thing. We've always believed in a fair migration system. That means recognising, in particular, as we did with we campaigned for the Tamils, that there are people who've come here who cannot return to their countries of origin because the risk of doing that. And if you remember, Jeremy Corbyn and I were among those, well, there was very few MPs that were there, but we were among those MPs that campaigned hard when we saw the significant deportation of Tamils back to Sri Lanka, some of whom disappeared, went missing as a result of this oppression and persecution that was going on there. So we want a fair taxation system to ensure that we can afford all our public services, but at the same time you've got to remember that the Tamil community that has come here has been extremely industrious, works extremely hard, pay their taxes, and in that way contribute towards our society. Therefore, if you have a fair immigration system, you're actually ensuring that those who want to contribute towards our society are properly protected here. Well, yes, I do remember meeting you in many meetings and many places where you have defended and you have a good reputation among the Tamil community, because of one of the key demands that come up recently because of the current government policies on immigration and so on. Because these people living here for years and years, they cannot work, they're not allowed to work, they live in a limbo, extremely mentally affected already, they have suffered. So one of the demands they are advancing now, they are coming together, is allow the right to work, but also close down the detention centre and so on. So what would the scale of detention in this country is extraordinarily large, and we've been campaigning. I've got 2 detention centres in my constituency. There used to be one centre which used to have maybe 24, 25 people in. I've got 2 detention centres now with nearly 1,000 people locked up there, most of whom have never committed any crime whatsoever. And actually it's interesting, at least a third of them win their cases and return into the community itself. That's the first thing. We're worried about the scale of detention. Secondly, the issue is allowing people to work. We've campaigned, and actually on a number of individual cases that we've taken up, we've been successful in ensuring that people have been given the right to work to support themselves and their families. We've got to have a system that's fair, but is also in the interest of the country overall, and that means making sure people can contribute economically and support themselves. That's very good. But linked to that, but will there be a policy to allow them, give them a right to work, at least while they remain? What we'll be doing is reviewing the whole status of individuals themselves, but it is with a view to making sure that people are treated fairly, and that means ensuring that they can support themselves as best they can too. ஜான் மேக்டொனால்டோடு சேனன் பேசிய போல சேனன் குடிவரவு விஷயங்கள் பற்றி பேசினீங்கள், பல விஷயங்கள் அவர் சொல்லிக் கொண்டு போகிறார் இல்லையா? இல்லை குறிப்பாக இப்போது தமிழ் சமூகத்தை சார்ந்தவர்கள், நினைக்கிற கஜன் நீங்கள் போன்றவர்களெல்லாம் இந்த அகதி தஞ்சம் கோருபவர்களுடைய உரிமைகளுக்காக தொடர்ச்சியாக போராடுவார்கள். உங்களுக்கு திருப்தியாக இருக்கிற அவர் சொன்ன பதில் என்ன? இப்போ அவர் ஓப்பனாக சொல்கிறாரு என்ன, இப்போ தாங்க வந்து இப்போ இங்கே வந்து இருக்கிற அகதிகள் மற்றும் இமிக்ரெண்ட்ஸ் ஐரோப்பிய வந்து சகலருக்கும் வந்து இங்கே வந்தால் அவர்களுக்கான உரிமை வழங்கப்படும், ப்ளஸ் அவர்களுக்கான விதிகள் வந்து கடுமையாக்கப்படாமல் நியாயமான முறையில் வந்து பரிசீலனை செய்யப்படும். ஏன்னா தற்போது இருக்கிற கவர்மெண்ட்டை பார்த்திங்கன்னா அவங்க ரிவ்யூ பண்ணுறது இந்த ரீசன் வந்து எப்படின்னா எப்படியாவது ரிவ்யூ பண்ணி அவங்களை அனுப்பணும், எப்படியாவது நாட்டு அனுப்பணும் என்ற நோக்கத்துக்காக தான் ரிவ்யூ பண்ணப்படுது. பட் ஜான் மேக்டொனால்ட் சொல்கிற பாயிண்ட் என்னென்னா, நியாயமான முறையில் வந்து பரிசீலனை செய்வோம், தேவையான ஆட்களுக்கு உண்மையான ஆட்களுக்கு வந்து நாங்கள் வழங்குவோம் என்ற அடிப்படையில் அவர் சொல்கிறார். ஸோ இந்த இது வந்து தான் எங்களுக்கு தேவையானது. ஸோ ஏன்னா அது ஆல்ரெடி வந்து தெரேசாமே ஆல்ரெடி ஹோம் செக்ரட்டரி இருக்கைக்கு எப்படியெல்லாம் கேஸ் ரிவ்யூ பண்ணி என்னெல்லாம் செய்த வந்து ஒரு தெரியும் என்ன. ஸோ இப்போ பிரைம் மினிஸ்டர் இருந்து என்ன செய்து கொண்டிருக்கான்னு எங்களுக்கு தெரியும். இனி திருப்பியும் வந்தால் இது இன்னும் இமிக்ரெண்ட்டுக்கு குடியிருப்பதற்கான கடுமையான சட்டங்கள்லாம் மேற்கொள்ளப்படும். இன்றைக்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறார்கள், தாங்கள் வந்து மிக குறைக்கிறோம் என்று சொல்லி இந்த இமிக்ரேஷன் எப்படியாக இருக்கணும். அவரோட காலத்திலாம் 50 நேரமாக இது ஒரு காலம் இல்லாத அளவுக்கு 50 நேரமாக கொடுத்து நீங்கள் தமிழ் மக்கள் மத்தியில், இளைஞர்கள் மத்தியில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும், இது மிகப்பெரிய ஒரு பிரச்சனை. அதனால தான் நான் திருப்பியும் எனக்கு தெரிந்த சொன்ன விளங்கினாலும் திருப்பி நான் அதை கேட்டேன், நீங்கள் என்ன செய்வீர்கள் என்று சொல்லி. ஏன்னா இது ஒரு முக்கியமான பிரச்சனை எங்களை பொறுத்தளவில். அப்போ அவர்கள் திட்டத்தெளிவாக அந்த கொள்கையை சொல்லியிருக்கிறார். இது அவருடைய நீண்டகால வரலாறு ஒன்று அவர்களுக்கும் இருக்கிறது. இந்த இமிக்ரேஷன் சம்பந்தம் முக்கியமாக தமிழ் மக்கள் மத்தியில் உங்களுக்கு இந்த பழைய முந்தி வந்தவர்கள் 80களில் வந்தவர்களுக்கு ஜான் மேக்டொனால்ட் தெரியாதவர்கள் இருக்க முடியாது. ஜெரமி கோர்பின் நிறைய அவர்களே கையெழுத்து வச்சு எடுத்து லெட்டர் கொடுத்துருக்கிறார்கள். நான் சொல்வது 1-2 பேர் அல்ல, நான் சொல்வது ஆயிரக்கணக்கானவர்களுக்கு.
அவர்கள் போய் கேட்டு இல்லை என்று சொல்லி ஒருத்தரை அனுப்பினது கிடையாது அந்த காலத்தில். அந்த டைமில் வந்தவர்களுக்கு நிறைய தெரியும். அதே மாதிரி தெரேசாமைன்ற அடாபிடித்தனத்தையும் லைட்டாக படிக்கணும்னா நீங்கள் வீட்டில் லண்டன்காரர் படித்தாலும் தெரியும். அதில் பிரைம் மினிஸ்டர் வாரத்துக்கு முதலே மென்ஷன் பண்ணி வச்சு எப்படிப்பட்ட ஆளுன்னு. ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஹிஸ்ட்ரி உள்ளது தான் நாங்கள் தெரேசாமை. ஆக்சுவலி இப்போ உண்மையில் எனக்கு ஒரு முக்கிய நிகழ்ச்சி நிறைவடை கிடைகள் ஒரு முக்கியமான விஷயத்தை தொற்றமான இப்போ தமிழர்கள் என்று தான் பார்க்க விரும்புகிறேன். தமிழர்களை பொறுத்த வரைக்கும் தொழில் செய்கின்றவர்கள் மருத்துவர்களாக இருக்கலாம், அக்கௌண்டனாக இருக்கலாம், அப்படியான மக்கள் கூட்டம் இருக்கிறார்கள். கடைகள் சிறு வர்த்தகம் வைத்திருக்கக்கூடிய பெருவாரியானவர்கள் இருக்கிறார்கள். செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் என்கிற நிலையில் இருக்கிறவர்கள் இருக்கிறார்கள். இப்போது வளர்ந்து வருகிற ஒரு சமூகம் என்கிற அடிப்படையில் பல்கலைக்கழகத்துக்கு செல்கின்ற மாணவர்கள் பெருவாரியாக கொண்டவர்கள் இப்படியெல்லாம் இருக்கிறார்கள். ஆக இவர்கள் ஒரு வாக்களிக்கு செல்கிற பொழுது தங்களுடைய குழந்தைகளுடைய படிப்பு பற்றிய செலவுகளில், தங்களுடைய தொழில் பற்றிய டெக்ஸ் பற்றிய விடயங்களில் எந்த கட்சிக்கு வாக்களித்தால் தங்களுக்கு சாதகமாக இருக்கும் என்கிற ஒரு கேள்வியெல்லாம் அவர்களை பற்றியில் இருக்கும். இப்போது தொழிற்கட்சியை பொறுத்த மிக குறிப்பாக தமிழர்களை வகைப்பிரித்து சொல்வதாக இருந்தால், நீங்கள் முதல்ல கடைக்காரர்கள் பற்றி சொன்னீர்கள், ஓரளவுக்கு தமிழர்களில் செல்வந்த நிலையில் இருக்கின்றவர்கள் பற்றி நீங்கள் சொன்னீர்கள். மற்றவர்களுக்கு நீங்கள் என்ன சொல்லுவீங்க? இல்லை, பொதுவாக ஒர்க் பண்ணி கொண்டு இருக்கிறவர்கள், கடைக்காரர்கள், மத்தியதர வர்க்கத்தினர், நல்ல வேலை செய்பவர்கள், இவர்கள் யாருக்குமே ஜெரமி கோர்பின் பாலிசியால் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. சொன்னது போல் நீங்கள் ஒரு பேங்கர் அல்லது ஒரு பெரிய ரயில்வே பிரைவேட்டைசேஷன் அல்ல ஒரு இதில் இருக்கிறீர்கள், நீங்கள் மல்டி மில்லியனர் அப்படியா இருந்தால் நீங்கள் கொஞ்சம் உங்களுடைய காசை இழக்கத்தான் போகிறீர்கள். அந்த காசில் இருந்து தான் இந்த ஜெரமிக்கோட பாலிசிக்கான ஃபண்டிங் வரப்போகின்றது. இதுவரைக்கான அரசுகள் செய்ய மறுத்து வந்திருக்கின்றன. இது ஒரு சாதாரண விஷயம், இது பெரிய விஷயம் இல்லை. பிரான்சில் நடந்து கொண்டு இருக்கிற விஷயம். பிரான்சில் இருக்கிறத விட இங்கே கோஆப்ரேஷன் டேக்ஸ் குறைவாக இருக்கிறது. இது யூரோப்லேயே கோஆப்ரேஷன் டேக்ஸ் குறைவாக இருக்கிற ஒரு நாடு இங்கிலாந்து. கொஞ்சம் ஒரு கோஆப்ரேஷன் டேக்ஸை கூட்டி இங்கே இருக்கின்ற மக்களை காப்பாற்ற முடியாதா? நான் உங்களுக்கு சொல்கிறேன், இந்த இங்கிலாந்தில் ஒரு உலகத்திலேயே மிகப்பெரிய வளமான ஒரு நாட்டில் 1-3 விதமான குழந்தைகள் வறுமையில் வளர்கின்றன. 14 மில்லியனுக்கு மேற்பட்டவர்களுக்கு பேங்க்ல 100 பவுண்ட்ஸ் கூட கிடையாது. 16 மில்லியன் மேற்பட்டவர்கள் டெப்டில் இருக்கின்றார்கள். 1 மில்லியனுக்கு மேற்பட்டவர்கள் ஃபுட் பேங்க் ரோட்டில் சாப்பாடு கொடுக்கறதை 1 மில்லியன் 65 மில்லியன் மக்கள் இருக்கிற இடத்தில் ஃபுட் பேங்க் ரோட்டில் சாப்பாடு வாங்கி சாப்பிடுகிறார்கள். நர்ஸ் ஒரு வைத்தியசாலையில் வேலை செய்கின்ற நர்ஸ் வேலை முடித்து ஃபுட் பேங்க் ரோட்டில் சாப்பாடு வாங்கி சாப்பிடக்கூடிய ஒரு நிலை இருக்குது. இதை ஆண்ட்ரிமா தன்னுடைய பேட்டியில் நேரடியாக தெரசாமையை கேட்டபோது இது ஒரு தவறு தானே, இதை நீங்கள் கண்டிக்கலாம் என்று சொல்ல, அதுக்கு நேரடியாக இல்லையோ இது பிள்ளைதான் என்று அவர் சொல்லவில்லை. அவர் சொல்லுகிறார் அதுக்கு வேறு காரணங்கள், காம்ப்ளெக்ஸான ரீசன் இருக்குன்னு தப்பி போகிறார். இதே நான் ஜான் மெக்டானல்ட் அதை கேள்வியை கேட்டேன், இப்படி அவர் பரிசோதித்து அப்படி ஒரு காம்ப்ளெக்ஸ் ரீசனும் இல்லை. அவருடைய வாழ்க்கை தரம் குறைக்கப்பட்டிருக்கிறது, அவருடைய பே கேப் இன்க்ரீஸ் பண்ணணும், அவருடைய பே மோசமாக இருக்கிறது என்று சொல்கிறார். ஹண்ட் அதற்கு பொறுப்பாக இருக்கிற மந்திரியாக இருக்கிற ஹண்ட் அவர் சொல்கிறார், மிகவும் வெறுக்கப்படுகின்ற ஒருத்தர். அவர் சொல்லுகிறார் இல்லை அதை அவரேஜ் வச்சு நீங்கள் பார்க்கணும் என்று சொல்லி ஒரு குறிப்பிட்டவர்களை மட்டும் குறிப்பிட்டு சொல்லுகிறார். இப்படியான ஒரு சிக்கலில் தான் நாங்கள் இந்த பாலிசிகளை சொல்கிறோம். இன்றைக்கு உங்களுக்கு நாங்கள் சாதாரணமாக வேலை செய்கிறவர்களுக்கு 10 பவுண்ட் எல்லாருக்கும் அவருக்கு கூட்டணும் என்று சொல்லி ஜான் மெக்டானல்ட் சொல்லுகிறார். இதனால் கடைக்காரர் யோசிக்க, ஐயோ நான் 10 பவுன் கொடுக்க வேண்டி வரும். இதனால் அப்படி இல்லை, அவர்களுடைய பாலிசி கடைக்காரர்களை தாக்குவதில்லை. 10 பவுன் இவர்கள் கொடுப்பதால் கடையில் இவர்களுக்கு வருகிற லாபம் குறைய போகிறதில்லை. அதுக்கேற்ற மாதிரியான பாலிசி தான் அவர்கள் கொண்டு வருகிறார்கள். சரி, இவர்கள் தாக்கப்பட போகிறதில்லை. இதைத்தான் நீங்கள் நுணுக்கமாக பார்க்க வேண்டும். மக்கள் அரசியல் ரீதியாக இந்த உரையாடல்களில் இறங்க வேண்டும். என்னென்னு சொன்னால், பொதுவாக ஒரு வலதுசாரி சிந்தனை இருக்கிறவர்கள் இந்த மாதிரியான பொய்ப்பிரச்சாரங்களை செய்து மக்கள் மத்தியில் அரசியல் உரையாடல்கள் விளக்கமாக நடக்காமல் இருப்பதற்கான காரணமாக இருக்கிறார்கள். இங்கு தான் அந்த முக்கியமான உரையாடல் தேவையாக இருக்கிறது பார்க்குறோம். இதுதான் சாதாரண மனசாட்சியை தொட்டு நாங்கள் பார்க்கணும். இந்த நாட்டில் இவ்வளோ வறுமை இருக்கிற இடம், ஒரு இடத்துல இன்னொரு இடத்துல 3 லட்சம் மக்கள் இருக்கிற இடத்துல 10,000 பேர் வேலை செய்கிற மக்கள் க்யூவில் நிற்கிறார்கள் அந்த இடத்துல மட்டும். அப்போ அந்த சமூகத்தில் இவ்வளோ பெரிய ஒரு தாக்கத்தை அதை ஏற்படுத்தி இருக்கும். ரோட்டில் க்யூவில் நின்று சாப்பாடு வாங்குகிறார்கள் 10,000 பேர் ஒரு சிறு இடத்தில். அப்போ அந்த அர்த்தத்தில் தான் இன்றைக்கு ஜெரமி கோர்பினுக்கு மக்கள் மத்தியில் ஆதரவு இருக்கின்றது, பெரும்பான்மை ஆதரவு. இதை உடைப்பதற்காகத்தான் இந்த தேர்தல் சமயத்தில் மிக கட்டுமையாக வேலை நீங்கள் முதலில் சொன்ன கோஆபரேட் ஓன்ட் மீடியாஸ், மிகப்பெரிய நிறுவனங்கள், அவர்களுக்கு லாபம் வராது என்கிற காரணத்தினால் ஜெரமி கோர்பினை தோல்வியடை செய்வதற்கான ஒரு பிரசாரத்தை மிகச் சுருக்கமாக நிறைவாக சொல்லுங்கள். கடைசியாக அந்த சொன்ன ஃபேக்டர்லாம் ரொம்ப முக்கியம். பார்த்தீங்கன்னா 16 மில்லியன் மக்களுக்கு பேங்க் அக்கௌண்ட்டில் 100 பவுண்டு குறைவான அந்த காசு தான் இருக்குது. அதே மாதிரி 18 மில்லியன் மக்களுக்கு தாங்கள் எடுக்கிற கடனுக்கு மந்த்லி பேமெண்ட், அந்த மந்த்லி பேமெண்ட்டை கட்ட முடியாத நிலைமையில தான் 17 மில்லியன் மக்கள் இருக்கணும். அதை விட 5 மில்லியன் மக்களுக்கு நெக்ஸ்ட் வீக்
வந்து எனக்கு வேலை இருக்குமான்னு இருக்காதுன்னு கூட தெரியாத நிலைமையில் இருக்குது. அதே மாதிரி more than 5 to 6 மில்லியன் மக்களுக்கு வந்து இன்னும் அடிப்படை அந்த லிவிங் ஸ்டாண்டர்ட் வந்து லிவிங் ஸ்டாண்டர்ட் விட குறைவான லெவல்லாம் வந்து வசதி. இவ்வாறு நாங்கள் இத்தனைக்கு பிரிட்டிஷ் வந்து 6வது பெரிய பணக்கார கண்ட்ரி இந்த வேர்ல்டில் இருக்குது. இவ்வளவு ஃபேக்டர்கள் இருக்குது. இந்த நிலை தரணில் எல்லோரும் நன்றி எங்களோடு இணைந்து கொண்டு கஜன் பல விடயங்களை சொன்னீர்கள். நன்றி வணக்கம். தொடர்ச்சியாக பேசலாம் நேர்கள். பிரித்தானியாவில் தேர்தல் வரவிருக்கிற காலங்களில் அந்த தேர்தல் தொடர்பாகவும் அந்த கட்சிகளுடைய நிலைப்பாடுகள் கொள்கை தொடர்பாக பேசியிருக்கிறோம். கன்சர்வேட்டிவ் கட்சியின் சார்பிலும் சில பேர் வந்து பேசவிருக்கிறார்கள். அந்த நேரத்தில் அவர்களிடம் பல கேள்விகளை முன்வைக்கவிருக்கிறோம். நிகழ்ச்சியினை பார்த்த உங்கள் அத்தனை பேருக்கு நன்றி. சேனன், கஜன் ஆகியோரோடு, தொழில்நுட்பத்தில் சுரேஷ் ஆகியோரோடு விடைபெறும் நான் தினேஷ்குமார். நன்றி வணக்கம் நேர்களே.